ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ வந்து ஏழையாக இருக்கக்கூடியவ எளிய மக்கள் எல்லாருமே எப்படி மழைநீர் சேகரிப்பு வந்து பார்த்திங்கன்னா குழாய் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வைத்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து வரக்கூடிய மழை நீரை வந்து சேகரிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி பிரச்சனையாக இருக்குது. ஸோ மழை வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாடியில் இருக்க தண்ணியில் வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லைங்களா. ஸோ அதை எப்படி வந்து நம்ம தொட்டிக்கு வந்து போர் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தொட்டியில் வந்து தண்ணி ஊற மாட்டேங்குது. அதனால் வர தண்ணியை வந்து எப்படி அதை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் குடத்துல வச்சு பிடிக்கிறது, அப்புறம் அண்டா குண்டாவில் வச்சு பிடிச்சி ஊற்றுற மாதிரிலாம் பண்ணோம். பட் அது சாட்டிஸ்ஃபை இல்லை. நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போகிறனால எங்கள் அப்பா டெய்லருங்கனால டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரும். அது வந்து என்ன யூஸ்ஃபுல்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது என்னது அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அரிசியில் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த குழாய்க்கு சமமாக இருக்க மாதிரி, அந்த குழாய்க்கு செட் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த குழாயில் வந்து அதை பொருத்தி கட்டி அதை வந்து நம்ம அந்த தொட்டி வரைக்கும் இருக்கும் மீட்ரு வரைக்கும் அந்த துணி அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு தைச்சு அதை வந்து உள்ளே விட்டு அது வழியாக தண்ணி வந்து போரில் விழுகிற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா. இதன் மூலிமா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகாமல் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ சடனாக வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோவை அந்த சேனலில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தொட்டியில் வந்து தண்ணி விழுந்துட்டுருக்கு. ஒரு பைப்பில் வந்து தண்ணி எப்படி விழுகுமோ அதே மாதிரி தண்ணி விழுந்துட்டுருக்கு. ஆனால் அது பைப் கிடையாது, பிளாஸ்டிக் கவர். நம்ம ஸ்டிச் பண்ண கவர் வழியாக தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டிச் பண்ண கவரு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து மாடியில் வர அந்த குழாயில் வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை பொருத்தி அங்கேருந்து இந்த தொட்டி இருக்கிற வரைக்கும் அளந்து எடுத்து அந்த அளவை வச்சு நாங்கள் அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு இந்த குழாய் மாதிரி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அது குழாய் மாதிரியே இருக்குது. ஆனால் அது குழாய் கிடையாது, பிளாஸ்டிக் கவர் தான். அது வழியாக தண்ணி வரனால அது அப்படியே புஃப்னு குழாய் மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அப்படியே பைப்பில் வர மாதிரி முழு தண்ணியும் தொட்டியில் வந்து விழுகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப ஹெவியாக மழை போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி பிரச்சனையாக இருக்கும்போது இது வந்து நிலத்தில் வந்துட்டு இது ஊறி அதுக்கப்புறமா நம்ம போரில் தண்ணி வர்றது ரொம்ப நாள் ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு தண்ணி வேணும் இல்லையா. ஸோ இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் சரி இதை வந்து எப்படி வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம், இது என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னார். ஸோ இவர் தான் எங்கள் அப்பா. அப்பாவுக்கு வந்து டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு. நம்ம வீட்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக் கவரில் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணி அது ஒரு பைப் மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் சரி இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணோம். ஸோ இது எங்கள் அம்மா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ போடுன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.